கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக வைத்தது கிடையாது. ஆமென் சொல்லுமே. தேவனுடைய ஊழியத்தின் மேல் வாஞ்சியாய் வந்திருக்கிற, தேவன் பணியை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற, தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வந்திருக்கிற, தேவனுக்காக எதையும் செய்யபடி வைராக்கியமா இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து எப்போதும் உன்னோடு, பிதாவாகி தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் ஊழியத்துல, நீ கையிட்டு சில வேளையில, உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்கள். ஆமென். ஊழியர்களாக இருந்தாலும், என் பொண்டாட்டி என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். ஊழியத்திலையா இருந்தாலும் சரி, அது வேலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், நீங்க தேவதாசர்களாக இருந்தாலும் நீங்க யாருக்கு அடிமை? முதல்ல மனைவியாருக்கு அடிமையா இருந்துடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 128 அதிகாரம் 1 வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவன் அவன் மனைவி எப்படி இருக்கும்? நல்ல கனி தருகிற திராட்சை செடியை போலவும் அவன் பிள்ளைகள் ஓரிடமான கன்றுகளை போல இருக்கும். சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் சரியாய் நடக்கும் போது உங்கள் மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவனுடைய வேலையை செய்ய வந்திருக்கிற தேவதாசர்களே, நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்றும் தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் அசதியாக அமைதியாக வேலை செய்யாமல் இருக்காதீங்க. ஒன்னு சுவிசேஷம் அறிவிங்க, இல்ல ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, இல்ல ஊழியரோடு கூட மற்ற ஊழியரோடு கூட போய் நீங்க தேவனுடைய பணியை செய்யுங்க. சும்மா இருக்கிற காலம் இல்லை, சும்மா இருக்கிற நாட்கள் இல்லை, தூங்கி கிடக்கிற நாட்களில், அசதியா இருக்கிற நாட்களில், நேரத்தை வீணடிக்கிற நாட்களில், ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிற நாட்களில் ஒரு சொல்லுமா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கவனமாக செய்தீர்கள், உங்களுக்குரிய பலன் பலனில் கிடைக்கும். பலனை தேடி ஓடாதீர்கள், கர்த்தர் சொன்னதை செய்யுங்கள், பலன் உங்கள் பின்னாடி வரும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதா என்னை அனுப்பியவர் எப்போதும் என் கூட இருக்கிறார். இதற்கு காரணம் நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சதை ஊழியத்துல செய்யாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சபையை நடத்தாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆத்துமாக்கள் நடத்த. தேவன் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ, எதை உணர்த்துகிறாரோ, என்ன கட்டளை கொடுத்தார், அதன் பிரகாரமாக ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆத்துமாவை நடத்துங்க. அதன் மேல் தான் தேவன் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு வேலையை கட்டளை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, அதை நான் அவருக்கு பிரியமா நடத்தினா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்க முடியும், வளர்ச்சியை பார்க்க முடியும், திருப்தியை பார்க்க முடியும், பலனை பார்க்க முடியும். என்கிட்ட கணத்தை வேலையை கொடுத்துட்டாரு, ஏன் இஷ்டத்துக்கு அதை நடத்துன்னு சொன்னா சரிவுதான் எல்லாத்தையும் ஏற்றவிட எண்ணெயை தூக்கி வெளியே அடிச்சிருவாங்க. ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துகிற தேவன் சரியானவனா இருந்தா அந்த ஸ்தானத்துல மேன்மேலும் கனம் உயர்வு இருக்கும். சரியாற்றவனா இருந்தா ஏற்ற வேளையில் ஆண்டவர் வெளியேற்றிடுவார். உங்களுக்கு சொல்லுகிற வயதானவர்களா இருந்தாலும், இளம் ஊழியர்களா இருந்தாலும், அனுபவசாலிகளா இருந்தாலும், மீண்டும் சொல்ல வேதத்தை நல்ல ஆராய்ந்து அறிந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வாக்கியம் உங்களுக்கு சொல்லுகிற, எப்பொழுதும் தேவ சித்தத்தை செய்யுங்கள், எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானது யோசித்து யோசித்து செய்யுங்கள். அதிலேதான் கர்த்தர் கிரியைகளை பார்க்க முடியும். உங்களுக்கு இஷ்டமானவர்கள் நீங்கள் செய்யும் போது தேவன் கிரியை செய்வது கூடாத காரியம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு பிரியமான செய்ய, உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் செய்யும் போது அதிலே கர்த்தருடைய பலனையும் கிரியையும் நீங்கள் பார்க்க முடியாது. சத்தியத்தின் மூலமாக திட்டவட்டமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா.